நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அறையழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அது என்னோட 9th பர்த்டே. எங்க அப்பா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. சிட்டிலேயே நல்ல ரெஸ்டாரண்ட் எங்க அப்பா தான் வச்சிருந்தாரு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே எங்க குடும்பத்துல இருக்கவங்க மாதிரி தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க, இன்க்ளூடிங் ராஜ். அவன் பார்ன் ஆக்டர். நான் என்னோட அப்பா அம்மா இல்லாம தான் வளர்ந்தேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஆர்வம் இருந்துச்சு. அதனால என் லைஃப் ஃபன்னா இருந்துச்சு. என்னோட அப்பா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா என்னோட டீனேஜர் நினைச்சு அவர் ரொம்ப பயந்தாரு. எங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா என்ன பாத்துக்கிறதுக்கு யாராவது வேணும்னு அவர் ரொம்பவே விருப்பப்பட்டாரு. அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அப்பா நினைச்சாரு. எனக்கு அதனால 2 சிஸ்டர்ஸ் கிடைச்சாங்க. அவங்க பேர் தானியா, சானியா. அவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தேவதை மாதிரி. என்னைக்கும் போல எங்க அப்பா நான் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அப்பா, ஏன் இந்த கதையில வர தேவதைகள் எல்லாம் வெள்ளையா இருக்கு? கருப்பா இருக்கிற பொண்ணு தேவதையா ஆக முடியாதா அப்படின்னு உனக்கு யாருமா சொன்னா? இந்த விஷயத்த மாத்துறதுக்காகவே என்னோட குட்டி டாலான உன்னை தேவதையாக்க போறேன். உன்னை காலேஜுக்கு அனுப்ப போறேன். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். என்னங்க நான் கூப்பிடுறது கேக்குதா? ஆனா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ஃபேரி டெய்லாம் இல்லைங்க. சரியா? அப்பா, நான் தூங்குற வரைக்கும் நீங்க இங்கே இருக்கீங்களா? ஓகேமா, நான் எங்கேயும் போல, உன் கூடயே இருக்கேன். என் கண்ணை மூடுன்னு அவர் சொல்லும் போது அவர் காலம் முழுக்க என் கூட இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு எங்க அப்பா எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. படியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, என் வாழ்க்கையில நான் ஃபேரி டைல் கதைகளை கேட்கறத ஒட்டுமொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா எந்த ஒரு சொத்து பத்திரமும் எழுதல. அதனால எல்லா சொத்தும் எங்க சித்திக்கு போயிடுச்சு. வீடு, பேங்க் பேலன்ஸ், ரெஸ்டாரண்ட், அன்பார்ச்சுனேட்லி நானும் கூட. இப்ப எனக்குன்னு மிச்சம் இருக்கிறது இந்த கடல் மட்டும்தான். இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். அப்புறம் நான் யாருன்னா, நான் தான் ஏப்ரல். நான் ஒரு சாதாரண சிட்டி பொண்ணு. அப்புறம் இது என்னோட கதை. கொஞ்சம் போர் அடிக்கும், ஆனா ஒன்று தெரியுமா, இது என்னோட லைஃப்ங்க. ஏப்ரல், எங்கடி இருக்க நீ? ராத்திரி 1 மணில இருந்து நான் இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. கொஞ்சம் சீக்கிரம் வரியா நீ? அப்புறம் வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு வா. ஜெய் ஸ்ரீராம். இவ எங்கதான் போனா? ஏப்ரல், என்ன இவ எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது காணாம போயிடுறா? ஏப்ரல், போச்சு, நான் செத்துறேன் போல இருக்கு. ஏப்ரல், அம்மா கொண்டு வந்துட்டேன். எங்கடி போன? எங்க போன? வந்துட்டேன்ல. பசியில நான் செத்து போயிருந்தேன்னு வை, அந்த பாவலாம் உனக்குதான். ஐயோ, நீ டயட் ஃபுட் தானே எடுத்துட்டு வந்திருக்க? ஆமாம்மா, 3க்கு பதிலா 2 சீஸ் தான் போட்டிருக்கேன். அதனால பிரச்சனை இல்லை. Oh, sweet.
என் பொண்ணுங்களும் எவ்வளவு டேலண்டா இருக்காங்க. ஏன் என்ன தள்ளிவிட்ட? உனக்கு இதே வேலையா போச்சு. அம்மா இவள பாருங்க. ஹலோ, என்ன நீ வேலைக்கு போலியா? இங்க நின்னுட்டு இருக்க, போ போ. ஆனா அம்மா, என்னால இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது. ஏன்? நான் காலேஜ் போகணும்னா ஸ்காலர்ஷிப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஏப்ரல், எல்லாரும் காலேஜுக்கு எதுக்காக போவாங்க? நல்லா படிச்சு ஒரு நல்ல டிகிரி வாங்குறதுக்காக. நல்ல டிகிரி வாங்கினா அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும். ஆனா உனக்குதான் இங்க ஏற்கனவே வேலை இருக்கே. இது உனக்கு டபுள் ப்ரமோஷன் மாதிரிமா. கம் ஆன், cheer up ஏப்ரல், cheer up. எதுக்கு இந்த காலேஜ் எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? புரிஞ்சுதா? கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், போ போ. குட் கேர்ள் போ. இந்த உலகம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா இந்த உலகத்தை நம்ம ஏமாத்தணும். எனக்கு கால் வலிக்கிடுச்சுடி லூசு. லூசா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ சரியான லோ கிளாஸ். லோ கிளாஸா? அம்மா அம்மா. ஓகே, வேற? ஹலோ. அப்புறம் வேற என்ன வேணும்? உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஓகே சார். சரிங்க, அனுப்பிடுறோம். டேபிள் நம்பர் 7ல போய் ஆர்டர் எடுங்க. காய்கறி எல்லாம் வெட்டியாச்சா இல்லையா? பேனா கொடுங்க. கொஞ்சம் வேகமா பண்ணுப்பா, இல்லனா மோனா மேம் வந்து திட்டுவாங்க. மோனா மேம் வரதுக்குள்ள இதை நான் எப்படி சீவிடுறேன்னு பாருங்க. என்னம்மா ஏப்ரல், நீ இன்னும் இங்கேயே இருக்க? காலேஜுக்கு போகலையா நீ? என்ன அங்கிள் நீங்க எல்லாரும் காலேஜ் எதுக்கு போறாங்க? ஒரு நல்ல டிகிரி வாங்குறதுக்கு. டிகிரி வாங்கி வேலைக்கு போவாங்க. அதான் ஆல்ரெடி எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் காலேஜ் போய் என்ன பண்ண போறேன்? ஆனா நீ என்ன சொன்னாலும் உங்க அப்பா இதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாருல்ல. உங்க அப்பாவுக்கு பிடிச்சதை நீ பண்ணலாம்ல. அங்கிள், அப்பாவோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த ரெஸ்டாரண்ட் தான். சொல்ல போனா எனக்கு இங்க வேலை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இங்க வேலை பார்க்கும்போது அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங், குழந்தையா இருக்கும்போது பண்ண மாதிரி. இப்போ கூட நான் இங்க வேலை செய்யும்போது என்னை சுத்தி எங்க அப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது போக எனக்கு பக்கபலமா நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அவ்வளவுதான், எனக்கு இதுவே போதும். ஆனா அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. நீ அவங்கள நினைச்சலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாமா. எனக்கு உன்னையும் உன் படிப்பையும் நினைச்சாதான். ஆனா அங்கிள், அது எதுவும் பேசாத. நீ இப்ப காலேஜுக்கு போ. உன் அம்மா வந்தா அவங்கள நான் பாத்துக்கிறேன். இது எடுத்துக்கம்மா, படிப்புல நல்லா கவனமா இரு. தேங்க்யூ அங்கிள். ராஜ், ராஜ். கத்தாத ஏப்ரல். ஒருத்தங்க கூப்பிடறதுனால மட்டும் ராஜ் வெளியே வந்துட மாட்டான். ராஜுக்கு எப்ப வெளியே வரணும்னு தோணுதோ அப்பதான் அவன் வருவான். எங்க பாரு, காருக்குள்ள அமைதியா உட்காரு. நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண. எப்படியோ வருங்காலத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்க போறாங்க. இன்னைக்கு நீ ராஜையும் சரி, ராஜோட காரையும் சரி மரியாதை இல்லாம நடத்துற. ஆனா நாளைக்கு நீ ராஜா பாக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்க முடியும். புரியுதா? நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா? ராஜோட பக்கத்து சீட்ல உட்காந்துருக்க. You're really lucky, ஏப்ரல். இப்போ என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், பங்களா இல்லாம இருக்கலாம். ஆனா என்கிட்ட நடிப்பு இருக்கு, திறமை இருக்கு. இந்த நடிப்பு திறமை என்ன ஒரு நாள் மில்லியனம் ஸ்டாரா மாத்திரும். மைண்ட் ப்ளோயிங். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்ளம். நீ போட்டிருக்கல இந்த அவுட்ஃபிட், இதை போட்டுட்டு எந்த காலேஜுக்கு போக முடியாது. என்ன? ஏப்ரல். ராஜ். வாட்? ராஜ். நோ ஏப்ரல். ஓ ஏப்ரல். நீ இவ்வளவு சொல்ற, அதுக்காக போற. இல்லனா இந்த ராஜ் மல்ஹோத்ரா யாருக்காகவும் தன்னை மாத்திக்க மாட்டான். தேங்க்யூ. சரி, வரும்போது மறக்காம லேப்டாப் எடுத்துட்டு வா. சில்லி ஃபெல்லோ. குட் மார்னிங் ஃபினாலெக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ். அப்புறம் யாரும் மறந்துடாதீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. கிறிஸ்மஸ் ஈவினிங் காஸ்டியூம் பார்ட்டி நைட்டுக்கு கலந்துக்கிறதுக்கான கூப்பன்ஸை வாங்கிக்கோங்க. அங்க வந்தீங்கன்னா உங்க ஃபேவரட் ஸ்டார்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம். ஜஸ்ட் லைக் சூப்பர்மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன். அப்புறம் கிரேஷ்,
இன்னும் நிறைய பேரை பார்க்கலாம். ஓ ச்சே, திரும்பவுமா? என்னப்பா இது? இன்னைக்கு ஆர்டிஸ்டுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் வந்து கார் பார்க் பண்ணிருக்காங்க. ஹே ஹாய், ஆனா ராஜ், எப்பவுமே இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. how are you? இன்னைக்கு சோனியா டான்ஸ் ஆடுறால. ஆமாமா. ஓ அப்படியா? ஆனா ராஜ், நானும் இவங்கள மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவனா? அவங்கள மாதிரியா? நீயா? இன்னைக்கு வரைக்கும் உன்னால என்னையே ஹக் பண்ண முடியல, நீ அவங்கள மாதிரி இருக்க போறியா? போலாம். ஏதாவது நடக்கிற விஷயத்த பேசு. ராஜ், நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? ஏய், அப்படிலாம் இல்ல, நான் சும்மா விளையாடினேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சரி, நீ ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கோம்? வாங்க உள்ள போலாம். ஓகே சார், சரி கம் வாங்க. கம். ஓ வெயிட்ரஸ், ஹேய் டீ காஃபி சாப்பிடுறீங்களா? என்ன வேணும் லஞ்சுக்கு? போடா போடா. ஏய், அவள விடு, அதெல்லாம் கண்டுக்காத. வாடா வாடா உள்ள போலாம். டான்ஸ் ஆட போறது யார் தெரியுமா? The one and only சோனியா. இன்னைக்கு ஈவினிங் ஷோ களை கட்ட போகுது. சூப்பர் டான்ஸ் இருக்க போகுது. பண்ணும் இருக்க போகுது. மேஜிக்கலா இருக்க போகுது. ஒரு பிரமாதமான நிகழ்ச்சிக்கு எல்லாரும் தயாரா இருங்க. ஓ எஸ், இன்னைக்கு சோனியா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? ஏப்ரல், அப்ப அத கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். சோனியா இஸ் த பெஸ்ட் பெஸ்ட். ராஜ், நீ அவகிட்ட பேசினது கூட கிடையாது. ஹலோ, நான் அவகிட்ட பேசியிருக்கேன். ஓகே, அப்படியா? எப்போ? என்னோட கனவுல. உனக்கு தெரியுமா, என்னோட கனவுல அவ என்ன ரொம்ப லவ் பண்றாளாம். ராஜ், கம் ஆன், ஷீ இஸ் சோனியா, அவ காலேஜ் குயின். ஆனா உன்ன பாரு, நீ. சரி, அதெல்லாம் வேண்டாம், விட்டு. நம்ம இப்ப போலாம், சோனியா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே லேட் ஆகுது. கம் ஆன் ராஜ், நான் காலேஜ்க்கு போய் ஆர்டிகல் எழுதணும். எப்ப பார்த்தாலும் ஆர்டிகல் அது இதுன்னு இதே வேலையை தான் எப்பவும் பண்றேன். இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம். சீக்கிரம் வா, சோனியா டான்ஸ பார்த்தே ஆகணும். Dear students, a surprise entry for you. Are you with me? Can you feel it? Then let's go for it. ஓகே சோனியா, ஓகே, பாய். நான் அப்புறம் பேசுறேன். ஹாய். பாய் பை பை. நீ கூட இருந்ததுனால தான் அவ என்கிட்ட பேசாமலே போயிட்டா. ஆஹா, நான் மட்டும் தனியா வந்திருந்தா அவன் என்கிட்ட பேசிருப்பா. ஏப்ரல், ஏப்ரல், சீக்கிரம் வா, சோனியாவை பார்க்கணும். அவ போயிட போறா. பைத்தியம் தான் சும்மா தேவையில்லாம பேசுற. ஹேய் சும்மா ஹேய் ஆ உன்ன. ஹேய் சோனியா. வாட்? நான் இப்ப கிளம்பணும். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பை. லெட்ஸ் கோ. சோனியா, நீங்க வேற லெவல். நான் எப்பவுமே கிரேட் தான், ஏன்னா நான் சோனியா. வாங்க போலாம். பை. ஓ, சாரி. எனக்கு புரியவே இல்ல, ஏன் இப்படி பண்றாங்க? இந்த சோனியா மாதிரி சைரஸ் மாதிரி ஆளுங்க ஒன்னா இருக்கணும்னு யாரும் முடிவு பண்றாங்க? ஐ மீன், மேட் ஃபார் ஈச் அதரா தெரியறாங்க. அவங்க லைஃப்ல எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆயிருக்கு. ஹாய் ஏப்ரல். ஹாய். நீ எப்பவும் போல ரொம்ப அழகாவே இருக்க. Thank you. பாய். Bye. நான் உள்ள போய் டான்ஸ் ரிஹர்சல் பண்ண All the போறேன். பாய். best. இவன் என்ன ஏலியன் மாதிரி பண்றான்? எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் அவனாவது நடிக்காம சந்தோஷமா இருக்கானே. சந்தோஷமாவா? சில நேரத்துல நாமளும் அப்படி இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது. வா. நீ என்ன பைத்தியமா ஏப்ரல்? நீ நினைக்கிறதெல்லாம் தப்பா இருக்கு. கம் ஆன் ராஜ், அவன் ஒன்னும் நடிக்கலையே. போதும், நிறுத்து. பாத்தியா, வழக்கம் போல உன் போன் ரிங் ஆகுது. அது சீக்கிரம் கூட. ஏய், பொறுமையா இரு. இந்தா. பாய். பாத்து போ, போய் நல்லா என்ஜாய் பண்ணு.
நான் என்ன அவ்வளோ போரிங்காவா இருக்கேன்? நேத்து சேட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே போயிட்டேன். அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் ஜோக்கிங். ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கா தான். எனக்கு தெரியும், கண்டிப்பா நான் ஒரு போரிங் பர்சனா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ரைட்டர். நீ என்ன நினைக்கிற? முதல்ல நீ சொல்லு. என்ன கேட்டா உனக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டா இருக்கும்னு தோணுது. உனக்கு ரெட் கூட நல்லா தான் இருக்கும். நான் இப்போ போயாகணும். ஒரு நிமிஷம், நம்ம எப்பதான் நேர்ல பாக்குறது? சீக்கிரமே. சீக்கிரமே. ஹாய், எனக்கு தெரியும், நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த உலகத்திலே உன்னோட கண்ணு மட்டும்தான் ரொம்ப அழகான கண்ணா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். மேபி. எனக்கு இன்னொன்னும் தெரியும், நீ சிரிக்கும் போது அப்படியே சிண்ட்ரெல்லா மாதிரியே இருப்ப. அது மட்டும் இல்ல, உன்னோட சிரிப்பு உன்னோட கண்ணை இன்னும் ரொம்ப அழகா காட்டும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? வேலை, படிப்பு, மறுபடியும் வேலை. உனக்காக புதுசா நான் ஒன்னு எழுதியிருக்கேன், அதை அனுப்புறேன் பாரு. உனக்கு இப்படி ஒரு கனவு இருக்குன்றத உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா? அதாவது நீ ரைட்டர் ஆகணுங்கிறத. சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்னோட அப்பா என்னோட ஃபியூச்சரை பிளான் பண்ணி வச்சிருக்காரு. என்னோட கனவுலாம் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு. அப்படியா? என்னோட அப்பா என்னோட கனவுகளை எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாரு தெரியுமா? இந்த உலகத்தோட தலை சிறந்த அப்பானா அது என் அப்பா தான். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரோட கனவை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. சில நேரத்துல எனக்குன்னு எந்த விருப்பமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சில நேரங்கள்ல நமக்கு வேண்டியவங்க புரிஞ்சுக்கலன்னா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படின்னா என்கிட்ட பேசும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஃப்ரீ. நான் நானா இருக்கேன். நான் இதை எப்பவுமே நம்புறேன். நம்ம வாழ்க்கையில யார்கிட்ட பேசினா ஸ்பெஷலா இருக்குமோ அவங்க கிட்ட பேசணும். அப்படி ஒரு ஆளை தான் நான் உன்னை பாக்குறேன். உன்கிட்ட பேசும்போது நான் நடிக்கல. உன்கிட்ட நான் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்கிட்ட மட்டும் எப்பவும் நான் நானா இருக்கேன். தேங்க்யூ. இல்ல, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கு ஒன்று தெரியுமா, உன்கிட்ட பேசும்போது நான் எல்லா பிரச்சனையும் மறந்துடுறேன். நீ எனக்கு அடிக்ஷன் மாதிரி இருக்க. சரி, நம்ம அப்புறமா பேசலாமா? இது கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள வளருதுன்னு நினைக்கிறேன். நீ என்னோட சிண்ட்ரெல்லாவா இருக்கியா எப்பயுமே? நம்ம பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகுது. எப்ப போய் தூங்கலாமா? ஏய், கொஞ்சம் இரு. முதல்ல நம்ம எப்ப மீட் பண்றதுன்னு சொல்லிட்டு போ. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. குட் நைட். இரு, காஸ்டியூம் பார்ட்டில என்ன மீட் பண்றதா சொல்லியிருந்தல்ல, அந்த பார்ட்டில 11 மணி வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எதிர்பார்க்கிற ஒருத்தரா நான் கண்டிப்பா இருப்பேன். I'll try. Sweet dreams. ஏப்ரல், நீ ரெடியா? சோ உனக்கான முத பால் பெவிலியன் எண்ட்ல இருந்து ஏந்தா. ஓ இன்னைக்கு உன்னோட க்ரஷை நீ மீட் பண்ண போறல, அதை என்னால நம்பவே முடியல. ஐ மீன் இது என்ன படமா? சரி, என்கிட்ட சொல்லு, இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது? ஐ மீன் இந்த சேட்டிங்கை பத்தி தான் கேக்குறேன். ஏ அதெல்லாம் கேட்காத. என் லைஃப்ல எப்பவுமே நான் எதிர்பார்க்காதது தான் நடக்குது. நான் அன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்றதுக்காக இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் தங்கச்சி கூட இருந்தா. அப்பன்னு பார்த்து தானியா ரூமுக்கு வந்தா. எனக்கு சூப்பரான சாட் ஐடி ஒன்று தேவைப்படுது. எந்த பேர்ல உனக்கு வேணும்?
நான் பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த பேர்லயே பாருட, எனக்கு சாரிங்கிற பேர்ல வேணும். சானியா, அந்த பம்கின் ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? அதான் அந்த பம்கின், அந்த எலி, அந்த ஷூ கடைக்காரரு. சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லா, எனக்கு அந்த பேர்ல தான் வேணும். அவங்க 2 பேரும் அவங்க என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு எதையுமே பண்ண மாட்டாங்க. சிண்ட்ரெல்லான்ற ஒரு ஐடியில லாகின் பண்ண உடனே பிரின்ஸ்ன்ற ஐடியில இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. அப்போ நிஜமாவே எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிரின்ஸ் ஐடியா? பிரின்ஸ் ஐடில இருந்து மெசேஜ் வந்திருக்கா? யாரோ பிரின்ஸ் ஐடில இருந்து மெசேஜ் பண்றாங்க. ஏப்ரல் கொஞ்சம் கேளு. அவர் எனக்கான பிரின்ஸ் தானான்னு? எனக்கான பிரின்ஸா தான் இருக்கும். நான் கேக்குறேன். ரைட்டரா? ரைட்டர். குர்தா, பைஜாமாஸ், திக் கிளாसेस, ஹேண்ட்பேக் வர வச்சிருப்பாரு. ஒரே போயமா சொல்லுவாரு. வாவ், ஹவ் ரொமான்டிக். வாழ்த்துக்கள் சிண்ட்ரெல்லா. அவ ஏன் டைப் இல்ல? ஏப்ரல் எப்ப அது பிரின்ஸ் இல்ல ரைட்டர்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே என் பக்கம் திருப்பி விட்டுட்டாளுங்க. அவளுங்க எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் நடந்துப்பாங்க. அது சரி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான். எனக்கு தெரியும், ஆனா என்ன பத்தி அவருக்கு அவ்வளவா தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? நீயே சொல்லு. அதுவும் இன்டர்நெட்ல தான் பேசிருக்கேன். ஏப்ரல், ஏன் இந்த பொண்ணுங்களாம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கீங்க? உங்களை யாராவது மீட் பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. யாராவது உங்க கூட இருக்கணும்னு நினைச்சாலும் ப்ராப்ளம் தான். இப்படியே பண்ணிட்டு இருந்தனா நீ சேட்டுக்கு செலவு பண்ண காசு தான் வேஸ்டா போகும். நான் சொல்றதை கேளு, நீ போய் தான் ஆகணும். ஓகே, புரியுதா? ஐயோ, பால் எங்க போச்சு? ஐயோ, எங்க இருக்க நீ? இங்க சாப்பாடு தீந்து போச்சு. என்னோட ஸ்பெஷல் டயட்ரி ஃபுட் எடுத்துட்டு சைரஸ் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துரு. ஹே ஏப்ரல், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் மோனா சொல்றதே கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன்னா நான் உன்ன மாதிரி கிடையாது. ராஜ், உனக்கு தெரியாது, மோனாவை பணத்துக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும். எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ பண்ணுவேன். அடா, ரொம்ப சூப்பர்மா. திடீர்னு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் மாறிட்டீங்க. ஆனா எப்போ என்னோட கடைசி பவுன்சரை நீ ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அட ஏப்ரல், இப்படி லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிட்டியம்மா. இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஹாய்டா. ஹாய்ப்பா. ஆமா, உன் ரூம் ஃபுல்லா லிட்ரேச்சர் போயம்ஸ் புக்கா இருக்கு, என்ன காரணம்? அது நீங்க எதுக்கு என் ரூம் போனீங்க? என்ன கேக்குற நீ? அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு படிக்க பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இல்ல கூடாது. அந்த மாதிரி புக்கெல்லாம் நீ படிக்கவே கூடாது. இந்த பாருடா, ஏற்கனவே நான் உன்னோட ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கேன், புரியுதா? என்னை பொறுத்தவரைக்கும் நீ ஒரு ஸ்விம்மர் ஆகணும். இந்த கண்ட்ரியோட பெஸ்ட் ஸ்விம்மரா நீ தான் இருக்கணும். இதை பாரு, இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். நீ கிரிக்கெட்டை பாரு, ஃபுட்பாலை பாரு, அதெல்லாம் வேற. அதில் எல்லாரும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. நீ குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துருக்கேன். உனக்கு இவ்வளோ பண்ண எனக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நீ பண்ண மாட்டியா? இதை பாரு, நான் ஏன் சொல்கிறேன்னு நீ சீக்கிரமே புரிஞ்சுப்பேன். என்னைக்கு நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வரியோ அன்னைக்கு நான் சொன்னது கரெக்டுன்னு உனக்கு புரியும். இதை பாரு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. யூ வில் நெவர் லெட் மீ டவுன். ப்ராமிஸ் பண்ணு. நிச்சயம் இல்லப்பா, நான் அந்த மாதிரி நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இதைத்தான்டா நான் எதிர்பார்த்தேன். இப்போ போய் கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்ணு, கான்சென்ட்ரேட் பண்ணு. இந்த போயம் லிட்ரேச்சர்லாம் படிச்சு டைத்தை வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? வேலை பாரு. 30% discount. Looks good, huh? ஹாய். ஹாய். உங்களோட ஆர்டிக்கலை படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது.
நீங்க ரைட்டரா? ரைட்டர்லாம் இல்ல, நான் எப்பயாவது எழுதுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ரைட்டிங்க ப்ரொஃபஷனலா எடுத்தா நல்லா இருக்கும். ரியலி? யா. அப்படியே சொல்றீங்க? தேங்க் யூ so much. நீங்களும் ரைட்டரா? இல்ல சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். சைரஸ் 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 அட கடவுளே, சைரஸ், உன்னோட புது மெம்பர்ஷிப் ஸ்கீம் பத்தி கேள்விப்பட்டேன். நானும் கலந்துக்க ஆசைப்படுறேன். நீங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்தா மட்டும் போதும், டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் தேவையில்ல. பை தி வே, எனக்கு ஃபிட்னஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஆர்வமா இருக்கேன். உள்ள வாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. வாவ், நான் முதல்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போறேன். அவ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா இல்லையா? அவ ரொம்ப கியூட்டா இருக்கான். நான் தான் அந்த ஃபார்மை முதல்ல ஃபில் பண்ணுவேன். நான் தான் முதல்ல அதை பண்ண போறேன். ஏன்னா நான் தான் முதல்ல வந்தேன். ஃபார்மை நான் தான் ஃபில் பண்ணுவேன். நான் தான் 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 பெரியவா, அதனால நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, ஃபிட்னஸ் ரொட்டீனை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ மீன், நீங்க தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும், சீக்கிரம் எழுந்துப்பீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் வரும். முக்கியமா என்னன்னா, உங்களோட ஃபேவரட் ஃபுட், ஜங்க் ஃபுட், சாக்லேட், இது எல்லாத்தையும் நீங்க விட வேண்டியது வரும். பரவாயில்லையா? ஷூர், நாங்க பாத்துக்கிறோம், புரியுதா? அது மட்டும் இல்லாம நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணுமா? உனக்கு என்னவோ இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற? எது எப்படியோ, அம்மா அங்க பசியில இருப்பாங்க, நீ சீக்கிரம் சாப்பாடு கொண்டு போ. உன் வேலை அதான், நீ அதை போய் பண்ணு. அதை தாண்டி நீ இந்த விஷயத்துக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். சைரஸ், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணணும். என்ன கூப்பிட்டீங்களா? நீ எங்க போயிருந்த? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பரவாயில்ல, உட்காரு. இன்னைக்கு ஜானி வரமாட்டான், அதனால என்ன பண்ற? நைட் ஷிஃப்ட் வேலையில நீயே பாரு. அம்மா, இன்னைக்கு நான் ஆஃப் எடுக்க போறேன். எங்க காலேஜ்ல காஸ்டியூம் பார்ட்டி இருக்கு, அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்னும் நினைக்க வேண்டாமா? ஏப்ரல், கொஞ்ச நாளா நீ செல்ஃபிஷா நடந்துக்கிறியே, அதெல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா? இங்க பாரு, உனக்கு காலேஜுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும் தானே? இது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. மா, ஏம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் ஒழுங்கா படிக்கிறேன், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யறேன். எல்லா நாளும் நான் ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறேன். வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். எனக்குன்னு இது வரைக்கும் என் வாழ்க்கையில எதுவும் கேட்டதில்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் போகணும் ப்ளீஸ். இங்க பாருமா, உங்க அப்பா இங்க இருந்திருந்தா கண்டிப்பா இததான் சொல்லிருப்பாரு. ஆனா அவர் தான் இல்லையே. ஏன்னு தெரியுமா? கடவுள் இருக்காரே, மத்த பொண்ணுங்கள மாதிரி உன்னை அவரு படைக்கல. நீ மத்தவங்க மாதிரி அழகா ஒன்னும் இல்ல. நீ ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். இது இந்தியாமா. இங்க ரொம்ப மோசமா இருக்கிற ஃபேட்டா இருக்கிற ஆம்பளைங்க கூட பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் ஒன்னும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லலமா. மத்தவங்க யாரும் உன்னை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் இதெல்லாம் சொல்றேன், புரியுதா? அப்புறம் இந்த டான்ஸ் கீன்ஸ் எல்லாத்தையும் மறந்துடு. கடவுள் புண்ணியத்துல உனக்கு நிரந்தரமான வேலை இருக்கு, அப்புறம் என்ன? அந்த வேலையும் இல்லாம நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன இன்னும் டேனி ஆள காணோம்? சோனியா, இன்னைக்கு காஸ்டியூம் பார்ட்டிக்கு நீ என்ன போட போற? எனக்கு தெரியும், உன்னோட அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஹே வாடா, என்ன பண்றீங்க गाइस? ஹாய். நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். வெயிட்டர், சொல்லுங்க சார். எனக்கு ஒரு வெஜ் சாண்ட்விச், திக் ஷேக். சைரஸ், உனக்கு என்ன வேணும்? வேண்டாம், எனக்கு ஒரு சிக்கன் சாண்ட்விச். உங்களுக்கு? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வாங்க, நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஓகே மேடம். உனக்கு ஒன்று தெரியுமா, இப்பெல்லாம் நான் ரொம்பவே வாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் ட்ரெஸ் காம்பினேஷன் கிடைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இதுல பெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் 70 pairs ஆஃப் ஷூஸை ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? எனக்கு கண்டிப்பா தெரியும், இந்த வாட்டியும் நீ தான் நல்ல பேர் வாங்க போற. நிச்சயமா. அந்த டேபிள் ஜானியோடது ஏப்ரல், நீ கொஞ்சம் பாத்துக்கோ, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ பார்லருக்கு ஏன் போற? எனக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு ரெடி ஆகணும்ல. அங்க பாரு, நம்ம காலேஜோட வெயிட்ரஸ் இங்க வந்திருக்கா.
சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஹெல்தியா ஏதாவது கிடைக்குமா இங்க? கொஞ்சம் சும்மா இருக்கியா? போதும் போதும். எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ். 2 எடுத்துட்டு வா வேகமா, புரியுதா? ஷோ. லோ கிளாஸ். இவங்கெல்லாம் இப்படிதான். சோனியா, அது மட்டும் சோனியா. இல்லாம- உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை கேட்க ரெடியா இருக்கேன். சொல்லு, நான் கேக்குறேன். அது ரொமான்டிக்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நைட்டு உன் கூட இந்த பார்ட்டிக்கு என்னால வர முடியாது. என்ன? அப்ப நீ யார் கூட போக போற? Someone special? அது நான் இல்லன்றப்போ யாருன்னு எனக்கு தெரியணும். என்னை விட நல்லா டான்ஸ் பண்ணுவாளா? நீ என்ன உளறிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இன்னொரு பொண்ணோட போறியா? இவளை விட இங்க யாரா பெட்டர்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா சோனியா, நம்ம வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம்னு மட்டும் சொல்லாத. எது எப்படியோ நீ ரொம்ப லக்கி. நான் இன்னைக்கு கோவமான மூட்ல இல்ல. நான் வேணும்னா உனக்கு யோசிக்க இன்னும் டைம் கொடுக்குறேன். எனக்கு பார்லர் போக டைம் ஆயிடுச்சு. நான் அப்புறம் உன்னை பாக்குறேன். நீ நல்லா யோசி. டான்ஸ் பார்ட்டியில உன்னை பாக்குறேன். வாங்க போலாம். ஹே, வா போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் பே பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லல்லலலா, லல்லலலலலா, லல்லலலா, லல்லலா. கண்ணு தெரியல உனக்கு? பார்த்து வர மாட்டே நீ? ச்சே, என் ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டா. நான் போய் டானியாவையும் சானியாவும் பிக்கப் பண்ணணும். அப்படியே பார்லருக்கு வேற போகணும். 12 மணிக்குள்ள திரும்ப வந்துருவேன். அதுக்குள்ள வீட்ல எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும், புரியுதா? இங்க என்ன பண்றீங்க நீங்க? இவ்வளோ அனலா இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்க அழகு பாழாயிடாது? என்னோட ஸ்கின் டோனை விட நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நேசிக்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி நான் இங்க இல்லாத நேரமா பார்த்து நீங்க எதையாவது ஆட்டிய போட்டீங்கன்னா பண்ணிருக்கலாம் தான். ஆனா என்ன நம்பி நேர்மையா கொடுத்த இந்த வேலையை நான் என்னைக்கும் தரங்கட்டு பண்ண மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஒன்ன மறந்துட்டீங்க. இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் நான் தான். அப்புறம் நான் இங்க என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்க நடக்கும். இல்லனா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? நான் சந்தோஷமா வெளியே போவேன். நான் இல்லாம நீங்க தான் இதை நடத்த முடியாது. அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இங்க இருக்கேன். உன் மூஞ்சியை பார்த்து எந்த கஸ்டமரும் வரலன்னா உனக்கு தான் நஷ்டம். இங்க எல்லாரும் என் அழக பார்க்கவும் என் முகத்தை பார்க்கவும் தான் வந்து வரிசையில நின்னு வாங்கி சாப்பிட்டு போறாங்க. அது கூட தெரியல உங்களுக்கு. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் நான் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். கடவுளால கூட இவ்வளவு பொறுத்துக்க முடியாது. அவரே தெரிச்சு ஓடிடுவாரு. அப்பா, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் நானும் சுதந்திரமா இருப்பேன். என்னோட வாழ்க்கையை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா. ஹலோ எவ்ரிவான். ஏப்ரல், என்னம்மா நீ என் கூட டான்ஸ் ஆட வரலையா? இப்படிதான் வரியா? இதுவும் நல்லா தான் இருக்கு. நல்ல சாய்ஸ். ராஜ், நான் வரல. என்ன? நீ டான்ஸ் ஆட வரலையா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த போயட்டோட நிலைமை என்ன ஆகுறது? அவர் செத்துக்கிட்டு போயிட்டாருனா அந்த பாவம் உனக்கு தான். உனக்காக போய் எழுதுறானே அந்த பையனை பத்தி தான் இவன் சொல்றானா? ராஜ், நானி, நான் போல. ஏப்ரல், ஒரு வழியா அவன் உன்னை இப்பயாச்சும் மீட் பண்ண நினைக்கிறான். நீ என்னடான்னா பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை மீட் பண்ற இந்த நல்ல வாய்ப்பை ஏன் தட்டி கழிக்கிற? உனக்கு என்னதான் ஆச்சு ஏப்ரல்? இங்க பாருமா, நீ கண்டிப்பா போகணும். ஏற்கனவே இங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கன்னு தெரியுதா உனக்கு? ஏப்ரல், ஒரு பொண்ணா இந்த வயசுல தான் உன்னால என்ஜாய் பண்ண முடியும். இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. நான் சொல்றது புரியுதா? உன்னோட அந்த பிரின்ஸ் யாருன்னு தான் போய் பாரு. என் வாழ்க்கை நல்லா இல்லையே. அவ்வளோ நல்லா இருந்திருந்தான்னா
கண்டிப்பா போயிருப்பேனே. முதல்ல நீ போய் அவனை பாரு, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்றத பத்தி யோசி. ஓமையா யோசிக்கிற? எஸ், பாயிண்ட் புடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இத ட்ரை பண்றதுனால என்ன ஆயிட போகுது? இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்காது. இனிமே இன்டர்நெட் விஷயத்தையும் அளவாதான் வச்சுக்கணும். இங்க பாருமா, இந்த காலத்துல நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது, தயவு செஞ்சு போ. கரெக்ட், சரியா சொன்னீங்க. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் ஒரு சாதாரண வெயிட்ரஸ். அவன் எப்படி என்ன செலக்ட் பண்ணுவான்? ஏமா செலக்ட் பண்ணக்கூடாது? உனக்குள்ள எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. நீ ஒரு நல்ல பொண்ணுமா. என்ன கேட்டினா நீ கண்டிப்பா அங்க போகணும். ஏப்ரல், இது உன்னோட ட்ரூ லவ்வா கூட இருக்கலாம். சோ நீ போயே ஆகணும் ப்ளீஸ். உங்க யாருக்கும் ஏன் சொல்றது புரிய மாட்டேங்குது? அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. மோனாவை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். நீ எப்பவும் படிச்சுட்டே இருக்க, அப்புறம் வேலையும் பார்த்துட்டு இருக்க. வாழ்க்கைக்கு இதுவும் தேவைமா? லைஃப்ல கொஞ்சமாவது நம்ம என்ஜாய் பண்ணணுமா? எஸ், கம் ஆன். எஸ், கம் ஆன் ஏப்ரல். எஸ், நீங்க சொல்றதும் சரிதான். இது வரைக்கும் எனக்கு நான் ஏதோ செஞ்சுக்கிட்டது இல்ல. இது எனக்கு இப்ப தேவைதான். நான் போறேன். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். இல்ல என்னமா நீ? ஆனா அதுக்கு போட்டுட்டு போற மாதிரி என்கிட்ட காஸ்டியூம் இல்லையே. நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்கு இதுல ஹெல்ப் பண்றேன். கம் பேபி, கம் வித் மீ. அட வாங்குறேன். ஆனா ராஜ், 12 மணிக்குள்ள நான் திரும்ப வந்தாகணும். My dear friends, welcome to the costume party. அங்க பாத்தீங்களா சோனியா? எல்லாரும் இங்க செமையான காஸ்டியூம்ல வந்திருக்காங்க. இத நாங்க ப்ரொஃபஷனல் சொல்லுவோம். நீங்க யாருன்றீங்க முக்கியமா இல்ல. நீங்க என்ன போட்டுருக்கீங்க அதான் முக்கியம். ஆமா. So let's rock. வாவ், அழகான ரெண்டு பட்டம் போச்சு. உனக்கு வேற எந்த காஸ்டியூமும் கிடைக்கலையா? இந்த Dressல நீ செம்ம காமெடியா இருக்க. இதுல கியூட்டா இருக்க நம்பிட்டு இருந்தனா உனக்கு காஸ்டியூம் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். Hey, இப்போ இங்க நம்ம பாண்ட் வர போறாரு. And one and only Mr. Bond. Wow. Hey. Hi Bond. Rest in peace, brother. Okay, dude. உங்களுக்காக இன்னொரு ட்ராக் போடுறோம். நீ டென்ஷன் ஆகாத, நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். மொபைல்ல 11:45க்கு அலாரம் வச்சிருக்கேன். இங்க இருந்து வீட்டுக்கு 5 நிமிஷம் தானே. உன்னை டைமுக்கு வீட்ல போய் டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் தாண்டி பார்ட்டின்னு வந்துட்டா நான் எதையும் யோசிக்க மாட்டேன். சோனியாக்காக சர்ப்ரைஸ் என்ட்ரி வேற கொடுக்கணும். எஸ், இப்ப என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே நடக்க போறதெல்லாம் உன்னோட கையில தான் இருக்கு. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. உன்னை இப்படி பார்த்தா எல்லாரும் கண்டிப்பா விழுந்துருவானுங்க. அப்படி இருக்க. பெஸ்ட் ஆஃப் லக். இதுவும் நல்லதா இருக்குல்ல. வாவ், இங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க யாருன்னு. ஏய், யார் அது? யார் அவ? வாவ், வாவ், யார் இது? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ் என்ட்ரி. ஓ வாவ். வாவ், சிண்ட்ரெல்லா மாதிரியே வந்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. வாவ், ஆளு சூப்பரா இருக்காளே. ஓகே गाइस, நம்ம மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ ஹே, ப்ளீஸ் enjoy the party. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த பார்ட்டியோடைய சென்டர்ல தான் நீ நின்றுகிட்டு இருக்க. கெவின், நீதான் பிரின்ஸா? நீ இளவரசியா இருந்தா இளவரசனா நான் தான் இருப்பேன். வா டான்ஸ் ஆடலாம். கெவின், 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 இங்க பாரு.
இடியட். நான் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பாரு, என்ன மன்னிச்சிரு. நான் வேற ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு தெரியும், என்னோட கனவு எப்பவும் நிறைவேறாது. அது உண்மையாகாது. சென்ட்ரலா சைரஸ், நீதான் பிரின்ஸா? ஏன் நான் அப்படி இருக்க கூடாதா? இல்ல, நான் அப்படி சொல்லல. உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, அதான் கேக்குறேன். சரி, அதெல்லாம் விடு. ஆனா நீ ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெயிட், நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நான் இப்ப போய் ஆகணும். ஏய், ஒரு நிமிஷம். நீ எதுக்காக இப்ப தப்பு பண்ணிட்டு தான் ஃபீல் பண்ற? நான் யாருன்னு இப்போ உனக்கு தெரியலையா? அப்கோர்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். நீ என்னோட சென்ட்ரலான. நான் உன்னை ஏதோ ஒரு பொண்ணுக்காக இப்படி பண்ணல, புரியுதா? கம் ஆன், கொஞ்சம் அமைதியா இரு. எங்க பாரு, நீ சைரஸ், இந்த காலேஜோட ஸ்வீட் ஹார்ட், அப்புறம் ஸ்விம்மிங் சாம்பியன், எல்லாருக்குமே தெரியும். ஆனா அத பத்தி எதுவும் சொல்லாம ரைட்டிங், போயட்ரின்னு ஏதோ சொன்ன. இது செட் ஆகல. அதாவது நீ ஒருத்தனே 2 வித வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? நான் அப்படி சொல்லல. இங்க பாரு, நான் ஒரு வித்தியாசமான ஆள் தான். ஆனா நான் உன் கூட இருக்கும் போது தான் நான் நானா இருக்கேன். ஓகே ஃபைன், நீ என்ன நம்பலன்னு புரியுது, இருக்கட்டும். ஆனா நான் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. அப்புறம் சோனியா, அவ என்ன ஆனா? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அதாவது அவ என்ன லவ் பண்றா, ஆனா நான் அவளை லவ் பண்ணல. நம்ம வேற எங்கேயாச்சும் போய் பேசலாமா? எங்க? நீ கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச இடம் தான். கம் ஆன் गाइस, நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க நான் நம்புறேன். சரி, நீ என்ன நம்பாத வரைக்கும் நீ யாருங்கறத சீக்கிரட்டா வச்சுக்கோ. நான் எதுக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்? உனக்கு பீச் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் பீச்னா ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன இருக்கு? இங்க பாரு, சரியா நவம்பர் 12 அன்னைக்கு நான் உனக்கு ஒண்ணு அனுப்புனேன். யாரையோ நான் இழந்துட போற மாதிரி தோணுதுன்னு சொன்னேன். அது யாரா வேணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நானா இருக்காதுன்னு சொன்னேன். அதனாலதான் கேக்குறேன். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நான் சைரஸ்ன்னு தெரிஞ்சதுனால நீ இப்படி நடந்துக்கிறியா? மேபி. இந்த காலேஜ் இமேஜ் வச்சு நீ என்ன ஜட்ஜ் பண்ணாத. அதாவது என்னன்னா, ரைட்டர்ஸ் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்களா? ரைட்டர்ஸ்னாலே சோல்னா பை, கண்ணாடி, பெரிய முடி எப்படிதான் இருப்பாங்களா? நீ இப்படி சிரிக்கும் போது ரொம்பவே அழகா இருக்க. அப்படியா? எத்தனை அழகான பொண்ணுங்களோட ஸ்மைல நீ பார்த்திருக்கியோ? பை தி வே, இந்த ஃபார்மல்ஸ்ல கூட நீ ரொம்ப அழகா தான் இருக்க. ஹேய் சோனியா, எப்படி இருக்கமா? கையை விடு டானி. இங்க பாரு, அதான் சைரஸ் கூட நீ பிரேக்கப் பண்ணிட்டல, இப்ப நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாமே. நான் மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன், தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு நான் செத்துருவனா கூட இன்னைக்கு நீ என்னோட ஆப்ஷன்ல இல்ல. நான் சொல்றது புரியுதா? உன்னை என் ஆப்ஷன்ல கூட வச்சுக்க மாட்டேன். எனக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. எனக்கு நீ வேணும். கம் ஆன் பேபி, கம் ஆன். அவ சொன்னது உன் காதுல விழல, அவ மேல இருந்து கையெடு. நான் சொல்றத நீ முதல்ல கேளு. சும்மா சவுண்ட் விடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதெல்லாம் என் காதுல விழாது. இப்ப உன்னோட எலும்புகளை ஒண்ணு ஒண்ணா நான் உடைக்க போறேன்.
நீ அதை கேட்கறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்க எல்லாரும் பார்க்க போறாங்க. இப்பவே இந்த நொடியை உன்னை அடிச்சு நார் நாரா கிழிக்க போறேன். வாய்ப்பில்ல ராஜா. ஏன்னா மான் கரத்துல என் அளவுக்கு வேகமா ஓடுறவன் யாரும் கிடையாது. பாக்குறியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இருச்சல வந்துடுறேன். ஏய் நில்லு. அங்கே நில்லு. எங்கடா ஓடுற? நில்லு. ஏய் நில்லுங்கறல. ஏய் நில்லுடா. ஏய் யா 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 யா. ஏய் யாரு என்ன பண்றாங்க? என்னாச்சு? அண்டர்டேக்கர் பேக்கை போட்டு விழுந்துட்டாரு. ஹாய். ஏய் என்ன நடக்குதாங்க? சோனியாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. டூ குட் கூல். இன்னைக்கு பார்ட்டி சூப்பரா போகுது. அப்புறம் சைரஸ், இந்த இடம் அழகா இருக்குல்ல? ஏற்கனவே அழகா இருக்கிற இடத்த இன்னும் அழகுபடுத்திருக்காங்கல்ல. இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா, அழகா இருக்கு. சரி, ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லு. என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ற? நீ முதல்ல சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் என்ன நம்பல. மேபி. உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப நாள் பழகின ஃபீல் வருது. மேபி. இது எப்படி பாசிபிள்? ஒருவேளை இந்த மாஸ்க் இல்லாம பார்த்தா உன்னை எனக்கு தெரியலாம். நீ இது வரைக்கும் ஒழுங்கா என்ன பார்த்ததே கிடையாது. உன்னோட கண்கள் எப்படி இவ்வளவு அழகா இருக்க? நெக்ஸ்ட் क्वेश्चन கேளு. இப்போ உன்னோட டர்ன். சரி, கேக்குறேன். இதுக்கு பதில் சொல்லு. நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தீன்னா என்ன பண்ணுவ? நான் ஹாப்பி எண்டிங் இருக்கிற படங்களை பார்ப்பேன். உண்மையாவா? ஆமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த படத்துல எல்லாம் எப்படி இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க அவங்களோட துணையை எப்படி சூஸ் பண்றாங்க, எப்படி வெளிப்படையா சொல்றாங்க, அவங்கள டெஸ்டினின்னு சொல்றதும் நீ இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்றதும், இதெல்லாம் எப்படி நம்புறது? ஐ மீன், ஒரு பொண்ணோட கைய பிடிச்சு ரொம்ப ஈஸியா உன்னை பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்றாங்க? ஐ லவ் யூ. இந்த மாதிரி அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னே புரியல. அப்புறம் நீ சோகமா இருக்கும்போது என்ன பண்ணுவ? அந்த நேரத்துல உன்கிட்ட பேசுவேன். என் கூட டான்ஸ் ஆட வரியா? நான் இப்ப போய் ஆகணும். ஏன்? ஹே, ராஜ், சீக்கிரமா போய் ஆகணும். லேட் ஆகுது. என்ன நீ ஒரு கிஸ்ஸ கூட கொடுக்க விடாம பண்ணிட்ட? நீ கிஸ் பண்றத பத்தி பேசிட்டு இருக்க, நான் உயிர் போறத பத்தி பேசுறேன். ஏதோ ஒண்ணு சந்தோஷம். சோனியா என்ன லவ் பண்றா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சீக்கிரம் அந்த ஷர்ட் எடு. இந்தா. அம்மா 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 ஏப்ரல். அம்மா அம்மா இங்க பாருங்க. பாருங்க, கார்ல ஏப்ரல் இருக்கா? அம்மா அம்மா இங்க பாருங்க, கார்ல ஏப்ரல் இருக்கா? சீக்கிரம் எதுக்கு இப்படி தள்ளுற? அம்மா என்னடி பண்றீங்க? அம்மா ஏப்ரல். அம்மா ஷோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்க பாருங்க. அம்மா ஏப்ரல் யார் இருக்கா? பாய் ஆண்டி. என்னைய ஆண்டி கூப்பிடுற? பாய் அங்கிள். அம்மா என்ன நம்புங்க, அவங்க தான் இருக்கா. நோ நோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க இருங்க இருங்க. அவ வீட்ல தான் இருக்கா, எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கா. அம்மா இல்லம்மா, வாங்க தாமா இருக்கா. நிஜமா தான் சொல்றேன், நாங்க போலாம். ஓகே வெயிட். அம்மா சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கம்மா, சீக்கிரம் போங்கம்மா, வாங்க தான் இருக்கா. அம்மா சீக்கிரம் போங்க. சைரஸ் கிட்ட உன்னை பத்தி நீ சொல்லிருக்கலாம்ல. என்ன பேசுற நீ? நீ தெரியாத மாதிரி பேசுற. அவன் சைரஸ். என்ன இது திறக்க மாட்டேங்குது? திறக்குது. அம்மா அம்மா இங்க இருக்க மாட்டாமா. இந்த இத பொடி. ஓகே பை பை பை. பை. அம்மா கதவு கொஞ்சம் சீக்கிரம் தரங்க.
எனக்கு நல்லா தெரியும் அவன் உள்ளதான் இருக்கான். சீக்கிரம் வாங்க அம்மா. அம்மா வாங்க வாங்க. நான் சொன்னல என் பேச்சை எப்பவுமே அவன் மீறது கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு முழுக்க ரெஸ்டாரண்ட்ல செம்ம வேலை, அதான் முடியல படுத்துட்டேன். ரொம்ப டயர்ட். பாத்தீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா அங்க இருந்தது நீதான். நீ கண்டிப்பா சீக்கிரமா மாட்ட போற. உன்னால நிச்சயமா தப்பிக்க முடியாது. நீ வேணா வெயிட் பண்ணி கண்ணை திறந்து பாரு. நமக்கே ஆட்டம் காட்டுறல இவ. ஏய் சைரஸ், நேற்று ராத்திரி யார் கூட இருந்த? ஓ கமான் மேன், அவள் பேரையாச்சும் சொல்லுடா. எப்படி அவளை கண்டுபிடிப்ப? உனக்கு வேணும்னா சொல்கிறா, டேனிக்கிட்ட சொல்லி அவளை கண்டுபிடிச்சிடலாம். வேணாண்டா, அதை நானே பார்த்துக்கிறேன், விட்டுருங்க. நீயே தனியாக கண்டுபிடிச்சிக்கிறியா? உனக்கு அவளை பற்றி தெரிஞ்சுக்க வேணான்னு நினைக்கிற போல. இல்லைன்னா இதுக்கு ஆர்வம் காட்டியிருப்பியே. எனக்கு தெரியல. என்னடா நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும்னு நினைக்கிறியா? சரி ரோமியோ, பாய். உங்க எல்லாரையும் காஸ்டியூம் பார்ட்டிக்கு நான் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் நேத்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். நம்ம என்ஜாய் பண்ண விஷயத்தை இவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். நிறைய ஃபன் அங்க இருந்துச்சுல. நீ கொஞ்சம் சும்மா இரு. ஓகே ஐ அம் சாரி. ஓகே, இன்னும் நாளை நாள்ல ஸ்டேட் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷன் இங்க நடக்க போகுது. அதுல கலந்துக்க போறது யார் தெரியுமா? நம்ம ஃபேவரட் சைரஸ். அதே மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் இதுல செலக்ட் ஆகிருவாரு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியனோட பார்வை ஒரு பொண்ணு மேல இருக்கு. ஓ வாவ். இதுல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு யாருனே தெரியாது. ஓ அவ்வளோ ஏன் அந்த பொண்ணு யாருன்னு சைரஸ்க்கே தெரியாது. ஆமா, பார்ட்டிக்கு வந்து அந்த பொண்ணு யாரா இருக்கும்? அதான் தெரியலையே. Attention everybody. Hey mysterious Cinderella, நீ யாரா வேணா இரு, எங்க வேணா இரு. வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஓகே. கம் ஆன் ராஜ், அவன் என்ன மறந்தே போயிருப்பான். வாவ். பாத்தியா, இதான் மறக்கிறதா? உனக்கு உண்மையாவே எங்க பிரின்ஸை பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு அவனுக்கு கால் பண்ணி பேசு. அவனோட நம்பர் 9987085643. ப்ளீஸ். ஒருவேளை உனக்கு இவனை பிடிக்கலன்னா நீ எனக்கு கூட கால் பண்ணலாம். என்னோட நம்பர் 9967978043. உன் கால்காக வெயிட் பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் உங்க எல்லாரையும் விரும்புறேன் பொண்ணுங்களா. அது இருங்க வந்துடுறேன். ஹாய். ஹாய். நான் சைரஸோட சிண்ட்ரெல்லாவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் விட்டுதல்ல. ஹேய் வெயிட்ரஸ், சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. உன் மொத்த ஹோட்டலையும் நாங்க புக் பண்றோம். இந்த போஸ்டர்ஸ் நீ எங்களுக்காக ஒட்டி கொடுக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? நம்ம அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண வேணாம்டா. ஆக்சுவலி நீ சொல்றது கரெக்ட். யாரோ ஒரு பொண்ணு சைரஸோட இதயத்தை கொள்ளையடிச்சிருக்கா. கண்டிப்பா உன்னோட இடத்துக்கெல்லாம் இவ வரவே மாட்டா. எங்களை மாதிரி ஆளுங்க கூட தான் இருப்பா. எப்படி? ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு என்னோட ரெஸ்டாரண்ட் வந்தீங்க? போடாங்கோயா. போடாங்கற. வா சீக்கிரம் வா. டேய், உதவி பண்ணதானடா பார்த்தேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். டேய் பிரதர். டேய் என்னடா பண்ற நீ? டேய் கம் ஆன், எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஓட்டிருக்கேன் தெரியுமா? டேய், அவ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி எதுக்குடா இதெல்லாம் கிழிச்சிட்டு இருக்க? உன்னை லவ் பண்றலான்னு தெரியணும், அதுக்கு தான். ஹேய், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. அவ ஒண்ணும் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, ஓகே? அவ வித்தியாசமானவ. என்ன? உண்மையாவே அவ ஏஞ்சலா என்ன? ஆமா, மத்த எல்லாரும் உண்மையானவ. என்னால அதை மட்டும் நிச்சயம் சொல்ல முடியும், ஓகே? என்னமோ பண்ணு. ஹே ஓகே ஓகே ஓகே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு. அவ ஷூ உன்கிட்ட தானே இருக்கு? ஆமா இருக்குல்ல. அதை எல்லா பொண்ணுக்கும் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உன் சிண்ட்ரெல்லாக்கு அது நிச்சயமா ஃபிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நீ சொல்றது கரெக்ட். அப்பதான் நான் மத்த பொண்ணுங்களை ஹேண்டில் பண்ண முடியும். போதும்டா. ஏய் வாடா போலாம். இங்க பாரு, அவன் உன்னை பார்க்க ஆசைப்படுறான். உனக்காக தான் இவ்வளவும் பண்றான். ஆனா நீ என்னடான்னா அவனை பார்க்க மாட்டேங்கிற.
ராஜ், இதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்ல. விடு, உனக்கு புரியாது. சரி, அப்ப இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் லைஃப் முழுக்க அவனை விட்டு தள்ளியே இருக்க போறியா? நான் எப்படா உன்கிட்ட அப்படி சொன்னேன்? அட்லீஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். அப்புறம் சீரியஸா அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்கப்புறம் நான் சுதந்திரமா இருப்பேன். என்னமோ. சரி, என் கதையை விடு. நீ சொல்லு, சோனி விஷயம் என்னாச்சு? சோனியாவா? அது அவளை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்லுவேன்ல, எங்களுக்குள்ள நல்ல கனெக்ஷன் இருக்கு. கனெக்ஷனா? சரி, உன்னோட அந்த லவ் அதை எப்ப நீ சொல்ல போற? நான் இப்ப நினைச்சா கூட அவகிட்ட போய் சொல்லிடுவேன். ஆனா நான் சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? சரி, ஒரு விஷயம் பண்றேன். நான் எப்ப சைரஸ் கிட்ட பேசுறேனோ அப்ப சோனியா விஷயத்த சொல்றேன். டன்? டீல்? டன். என்ன? ஹே, என்னடா போதுங்கிற? இந்த நிலைமையில நாங்க எப்படி உன்னை விட்டுட்டு போறது? நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்டா. என்ன பேசுற நீ? இது என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நல்ல விஷயம். முதல் முறையா நான் நானா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். சாரி. அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருந்தான். உங்களுக்கு தெரியுமா, அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நான் அட்ராக்ட் பண்ணுது. அடடா, நான் அவனை முன்னாடியே பார்த்திருக்கணும். ராஜ், என்னால நம்பவே முடியல. உண்மையாவே சோனியா கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறியா? ஆமா ஏப்ரல், அது நானு தெரிஞ்சா அவ ரொம்ப கிரேசி ஆயிடுவா. அப்படியே ஆனந்தத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நான் இந்த உலகத்தையே கலக்குவேன். எஸ் எஸ் எஸ். ராஜ், ஆல் தி பெஸ்ட். ஆனா சோனியா, நீ சைரஸ தானே லவ் பண்ற? அவனை தானே உனக்கு பிடிக்கும்? ஆமா, அது உண்மைதான். சைரஸ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை இவனை பார்த்திருந்தேன்னா நிச்சயமா நான் இவனை தான் லவ் பண்ணியிருந்திருப்பேன். ஹேய் சோனியா. பேபி, நீ என்ன மிஸ் பண்ணியா? உன்னை மிஸ் பண்ணனா? யார் நீ? I am Raj, your hero from the dance. ராஜ்? You mean இவ்ளோ நேரம் இவனை பத்தியா பேசுன நீ? நானே. இவனா? I mean இவனை பத்தி பேச என்ன இருக்கு? No way. இங்க பாரு, நேத்து நைட்டு நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். அது போக எனக்கு நைட்டு கொஞ்சம் கண்ணும் தெரியல. நேத்து உன்னோட பேரை நீ ராஜ்னு சொன்னப்போ நீ என்னவோ பெரிய ஹீரோவா இருப்பான்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஸ்பெஷலா சம்திங் இருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. இத பத்தி இனிமே நீ யோசிக்கவே கூடாது. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். நீ உன்னோட பேரை மாத்திரு. இப்படி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு பேரு ராஜாமா. அதனால ஒழுங்கா உன்னோட பேரை மாத்திரு. ஒரு நிமிஷம். பாய் பாய் பாய். இவனுங்க வர. வா கிளம்பலாம். வா. ஏப்ரலுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சா? அட கடவுளே. அம்மா, எனக்கு ஏதாவது வந்திருக்கா? வந்திருக்கே. சூர்யா உன்ன பர்சனலா இன்வைட் பண்ணிருக்காரு. நீங்களும் வேலைலாம் 1 கோடி ஷோக்கு. இத பாக்குறியா? இது மட்டும் அவ கை கிடைச்சதுன்னா எல்லா வீட்டு வேலையும் யார் பண்ணுவா? இதை எப்படி சமாளிக்கிறது? அப்ப வேணும்னுதான் உன்னோட ஷூ அங்க விட்டுட்டு போயிட்டியா நீ?
பை த வே நான் ஒன்று புதுசாக எழுதியிருக்கேன். ஸ்டே பேக், டர்ன் அரவுண்ட் ஃபார் ஒன்ஸ், ஐ வில் ஷேர் ஆல் மை ஃபீலிங்ஸ் வித் யூ. தயவு செஞ்சு நீ யாருனாவது எனக்கு சொல்லு. உன்னை பத்தி யோசிக்காம என்னால இருக்க முடியல. அட்லீஸ்ட் உன் பேரையாவது சொல்லு. உனக்கு ஒன்று தெரியுமா, இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். எந்த ஒரு விஷயத்திலையும் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததே கிடையாது. ஆனா நான் உன்னை முறை பார்த்தப்போ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீ அப்படியே தான் இருந்த. ஷுவரா தான் சொல்றியா? சரி சொல்லு, என்னோட பர்த்டேக்கு நீ என்ன கிஃப்ட் தர போற? உனக்கு என்ன வேணும்? நீதான். ஓகே, ப்ராமிஸ் பண்ண. அன்னைக்கு கண்டிப்பா உன் முகத்தை காட்டுவேன்னு சொல்லு. அப்புறம் நீ என்ன நம்பலாம். உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற பெஸ்ட் கிஃப்ட் அதுதான். ஏப்ரல் ஏப்ரல் ஏப்ரல், நீ என்னோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சீக்கிரமா முடியுமா? நான் தான் சொல்லிருக்கல, நான் ரொம்ப பஞ்சுவலான ஆளு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. லாஸ்ட் டைம் என்னோட ப்ராஜெக்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு லேட் ஆச்சுன்னா அப்புறம் எப்படி? எனக்கு மறுபடியும் நீ அந்த பேரை வாங்கி கொடுக்கணும். எல்லாருக்கும் நான் எப்படி இருக்கிறதா பிடிச்சிருக்கு. அது இல்லாம போயிட்டா பிரச்சனை ஆயிடும்ல. ஏப்ரல்! வரமா. காதுல விழலையா? அம்மா கூப்பிட்டாங்கல்ல. சீக்கிரம் வா, என்னோட ப்ராஜெக்ட் இன்னைக்கு எனக்கு வேணும், சரியா? ஹேய், நீ இருக்கியா இல்லையா? கமான், எங்க போன நீ? என்னோட காலேஜ் இமேஜ்லாம் மறந்துடு. நீ மத்தவங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் கிடையாது. சிண்ட்ரெல்லா, நீ எதிர்பார்த்த மாதிரி நான் இல்லையா? நான் சைரஸ்ன்றதுனால நீ யாருன்னு சொல்ல பயப்படுறியா? அட, அப்படின்னா உண்மையான ஃப்ரெண்ட் சைரஸ் தானா? சைரஸ், என்னால இதை நம்பவே முடியல. அப்ப இந்த ஏப்ரல் தான் அந்த சிண்ட்ரெல்லாவா? இதான் விஷயமா? அப்ப என்னோட ஐடி வச்சுதான் அவ ஃப்ளர்ட் பண்ணிருக்கா. ஏன் ஐடி வச்சு சைரஸ் கிட்ட விளையாடி இருக்கா. ஏன் ஐடிங்கிறதுனால தான் சைரஸ்க்கு பிடிச்சிருக்கு. அந்த சாட் ஐடி என்னோடதுன்னா நான் தான் சிண்ட்ரெல்லா. அவ்வளவுதான். இதனா அவங்கிட்ட சொல்லி ஆகணுமே. நான் தான் சிண்ட்ரெல்லான்னு சொல்ல போறேன். நான் தான் அந்த சிண்ட்ரெல்லானா அப்ப அந்த பிரின்ஸ் எனக்கு தான் அந்த பிரின்ஸ். அவ என் கூட தான் இருக்க போறா. So sweet. சைரஸ், சொல்லுங்கப்பா. என்னப்பா பண்ற? ஒன்றும் பண்ணலப்பா. நான் இந்த பாருப்பா, ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. நீ பிராக்டிஸ் பண்ணாம வேற என்ன பண்ணிட்டு இருக்க? சைரஸ், உனக்கே நல்லா தெரியும் இந்த ஸ்விம்மிங் காம்படிஷனும் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு. ஆனா இங்க பாரு, நீ என்னடான்னா இந்த லிட்ரேச்சர் புக்கை படிச்சுட்டு இருக்க. எனக்கு புரியல. எப்பதான் நீ லைஃப்ல சீரியஸா இருக்க புரியும்? என்ன மன்னிச்சிருங்கப்பா. இங்க பாருப்பா, உன் தாத்தா ஒரு டீச்சரா இருந்தவர். தன் வாழ்க்கை பூரா மற்றவங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவரு தன்னோட மகனுக்கு எஜுகேஷனுக்கு செலவு பண்ணது ரொம்பவே கம்மி, ரொம்ப குறைவா தான் செலவு பண்ணாரு. ஆனா நான் இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆனதுக்கு காரணம் ஸ்போர்ட்ஸ் தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த சக்சஸ்ஃபுல் ஸ்விம்மரா இந்த நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரியோட பெஸ்ட் ஸ்விம்மரா நீ தான் இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? கவலைப்படாதீங்கப்பா.
நான் உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டேன். இங்க பாருப்பா, என்னோட கனவை கண்டிப்பா நீ நிறைவேற்றுவேன்னு நம்புறேன். நிச்சயமாப்பா, நான் பண்ணுவேன். கிரேட். ஐம் சாரி, நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். உனக்காக யாரோ வெளியே வெயிட் பண்றாங்க. சரி, நான் போறேன். ஹாய் சைரஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சைரஸ், நான் தான் உன்னோட சிண்டர்லா. அந்த டெஸ்டினி தான் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்திருக்கு. என் கனவு கண்ணன் நீ தான். ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோ, தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோ. இது நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? சைரஸ், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்ன? சைரஸ், அதாவது உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சைரஸ், நான் தான் சைரஸ் சிண்ட்ரெல்லா. ஆமா, நான் தான் உன்னோட சிண்ட்ரெல்லா சைரஸ். என்ன ஜோக் பண்றியா? இல்ல சைரஸ், நான் தான் உன்னோட சிண்ட்ரெல்லா. போய் சொல்றா, துரோகி. நான் தான் உண்மையான சிண்ட்ரெல்லா. கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? அப்புறம் என்னோட கஸ்டமர்ஸ் இங்க வராம ஓடி போயிடுவாங்க. சரி, இப்ப யார் சென்ட்ரலான்னு நானே முடிவு பண்றேன். என்னோட சென்ட்ரலா பார்ட்டில ஒன்னு விட்டுட்டு போயிட்டா. அது என்னன்னு சொல்லுங்க. சிண்டலா பார்ட்டில மொபைல மறந்துட்டா. ஆமா, என் மொபைல அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல, டாக் தானே விட்டுட்டு போனா. என்ன? சைரஸ், டாகா? என்ன என்னோட சென்சிட்டிவ் பக்கத்தை காமிக்கணும்னு நினைச்சேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சிண்டலா பார்ட்டிக்கு டாக் எல்லாம் கூட்டிட்டு வருவா? ஐயோ கடவுளே, மொபைல கையில வச்சுக்கிட்டே மொபைல தான் மறந்துட்டு நெத்தில கை வச்சுட்டு சொல்லிருக்க மாட்டேன். சைரஸ், நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா? இப்ப என்ன நடந்துச்சு? அந்த சாட் ஐடி என்னோட தானே? அப்படி சிண்டலா நான் தான். நான் அடிக்க போறேன். நான் தான் சிண்ட்ரெல்லா. நான் தான் சிண்டலா. ஏய் நான் தான் சிண்டலா. சொல்றேன்ல. நான் தான் சிண்ட்ரெல்லா. நான் தான் சிண்டலா. நானே, அவன்தான். பார்க்க நல்லா இருக்கான். இருங்க, நான் வரேன். உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? சுத்தமான காத்து. ரொம்ப டயர்டா இருக்கு. ஆர்டர் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களோட அடையாளத்தை இழக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்திருக்கா? சில நேரம் அப்படி நடந்திருக்கு. எனக்கு யார்கிட்டயாவது பேசணுங்க. ரொம்ப இன்செக்யூரா இருக்கு. நான் நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சரியா சொன்னீங்க. கட்டாயப்படுத்தி இருக்க வைக்க முடியாது. எனக்கு தெரியலங்க. எல்லாரும் பொதுவா என்னை பத்தி ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால என்ன வெளிப்படுத்திக்க முடியல. சில நேரத்துல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனா இருக்கு. சைரஸ், அது வந்து நான். ஹலோ, யா டாட், சொல்லுங்க. ஓகே, ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ். நான் இப்போ போய் ஆகணும். அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் தேங்க்ஸ், உங்ககிட்ட பேசுனதுல சந்தோஷம். இங்க பாரு சோனியா, அது மட்டும் இல்லாம சைரஸ உன்கிட்ட இருந்து பறிச்சுக்குவேனா அவ எங்க கிட்ட சொன்னா. அந்த ஏப்ரல் இருக்கால, அவ தான் அவனை பழிவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மேல சொல்லு. போயம், லிட்ரேச்சர் இதெல்லாம் சைரஸ்க்கு பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இதை பிளான் பண்ணிட்டா. இதெல்லாம் வச்சுதான் அவ சிண்ட்ரெல்லா டிராமாவை பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம சைரஸோட மெயில் ஐடி அவனுக்கு எப்படியோ கிடைச்சிருக்கு. அந்த நிமிஷத்துல இருந்து அவ இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்கா, தெரியுமா உனக்கு? இத நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா இது தெரிஞ்சதும் அவ எங்க 2 பேரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினா. அடக்கடவுளே, உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ வேற இமெயில செக் பண்ணி பாரு.
அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் அவ யாருங்கிற உண்மையை சைரஸ் கிட்ட சொல்லி அது போக அவ பர்த்டே gift கொடுக்கறன்னு முடிவு பண்ணிருக்கா. என்ன நம்ப, அந்த மெயில் எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன். ஓகே, சிண்ட்ரெல்லாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அவ சைரஸை மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவளை கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா மீட் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது சைரஸோட பர்த்டேக்கு பெஸ்ட் கிஃப்டா இருக்கும். எஸ், அட்லீஸ்ட் நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன், சோனியாவை விட யாராலையும் பெஸ்டா இருக்க முடியாதுன்னு. ராஜ், ராஜ், ராஜ் என்ன பண்ணிட்டு இருக்க? செல்ஃப் ஸ்டடி. ராஜ், உன்னோட உதவி தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்? என்ன? பிரின்ஸ்க்காகவா? அப்படியே சொல்லலாம். சரி சொல்லு, என்னாச்சு? சொல்லு சொல்லு, என்னாச்சு? உனக்கு தெரியுமா, சோனியா என்ன வந்து மீட் பண்ணா. அவ என்ன சொன்னா தெரியுமா? வாட்? சோனியா? ராஜ், சோனியாவை பார்த்ததுல சந்தோஷமா இருக்க? ராஜ் சொல்றத கேளு. ஐ மீன், அவளை நீ பார்த்ததால இப்ப சந்தோஷமா இருக்க. என்ன இன்சல்ட் பண்ண ஒரு பொண்ணு கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கல. என்ன அசிங்கப்படுத்தினதை பார்த்தல. எதுக்காக இப்படி பண்ண ஏப்ரல்? முடிச்சிட்டியா? நான் பேசவா? சரி சொல்லு. சோனியா சொன்னா சைரஸ் அவனோட பர்த்டே பார்ட்டியை என்னோட ரெஸ்டாரண்ட்ல தான் வச்சிருக்கானா. என்னன்னு தெரியுமா? அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. அப்போ அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வேற யாரு? நான் தானே? நினைப்புதான். சரி சரி, நீ விஷயத்துக்கு வா. சாட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அதெல்லாம் பேசிட்ட தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அது போக இப்ப வேண்டாமே. அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் ஒரு வாட்டி தனியா வந்தப்போ நான் அவன்கிட்ட பேசினேன். அவனுக்கு அது நிஜமா பிடிச்சிருந்துச்சு. அவனே சொன்னான். உனக்கு ஒண்ணு தெரியுமா ராஜ், அவனோட கண்ணுல என்னால பார்க்க முடிஞ்சது. அது அழகா இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? மொத்த ஸ்டோரியோட ட்ரெய்லரையும் வெளியே லீக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ராஜ், நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு சைரஸோட பர்த்டே பார்ட்டிக்காக. சீக்கிரமா வா. போலாம் போலாம். ஏப்ரல், இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அழகா இருக்குல்ல? ஹலோ, இங்கே வச்சிரலாம். எஸ், ராஜ் தான் பேசுறேன். ஓகே ஓகே, இங்க இருக்கட்டும். வாட்? கேண்டில்ஸ் போதுமா? உண்மையாவா சொல்றீங்க? நான் எப்ப வரணும்? இப்ப வா. சரி சரி, ஒரு half an hourல வந்துடுறேன். தேங்க்யூ வெரி மச். ஏப்ரல், ஒரு பெரிய படத்துக்கான ஆடிஷனுக்கு என்ன இப்ப கூப்பிட்டுருக்காங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா போதும், என் லைஃபே செட்டில் ஆயிடும். உண்மையாவா? ஆமா. ராஜ், நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நாள். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, அப்புறம் உன் பிரின்ஸும் இங்க வரப்போறோம்ல. செம்ம மேட்டர்ல. சரி, நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். சரி, பாத்துக்கோ. பை. டேக் கேர். ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. அவங்க வந்துட்டாங்க. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Happy birthday to you. Wow. Happy birthday. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. இவங்களெல்லாம் யாரா? என்னடா நடக்குது? எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்னைக்கு சைரஸோட பர்த்டே. அதுவுமா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நானும் சைரஸும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வாழ்க்கை முழுக்க நான் சைரஸை தான் ரொம்பவே நேசிக்கிறேன். ஆனா சைரஸ் என்ன காதலிக்கல. அது எனக்கு தெரிஞ்சதும் நான் ரொம்பவே அதை நினைச்சு கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கோவமாவும் இருந்துச்சு. ஏன்னா லவ் ஃபோர்ஸ் பண்ணி என்னைக்குமே வராது.
காதலுக்குன்னு நிச்சயமா ஒரு வழி இருக்கு. ட்ரூ லவ்னா அதுதான். அந்த ட்ரூ லவ் அவ்வளவு ஈஸியாலாம் வந்துடாது. சந்தோஷமும் அப்படிதான். சோனியா, சைரஸ், இங்க வா. லைஃப்ல நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன். இதான் உன்னோட ட்ரூ லவ். தேங்க்ஸ். உனக்கு முன்னாடி தெரியுமா? என்னது இது? நீ என்ன ஜோக் பண்றியா? ஜோக்கா? இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கும்னு தானே நான் நினைச்சேன். நீ என்னதான் சொல்ல வர? ஏ, உனக்கு கருப்பா வெயிட்ரஸ் மாதிரி இருக்கிற பொண்ணு பிடிக்காதா என்ன? உனக்கு பிடிக்கும்னு நினைச்சனே. சாதாரணமா இருக்கிறவங்கள தானே இப்பெல்லாம் உனக்கு பிடிக்குது, அதான் கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ? உன்னோட காதல் அன்னைக்கு டான்ஸ் நைட்ல உன் கூட ஆடின சிண்ட்ரெல்லா யாருன்னு தெரியுமா? நைஸ் ட்ரை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னால லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னே உனக்கு தெரியாது. என்னோட சிண்ட்ரெல்லா இருக்காளே, இந்த உலகத்திலே அழகான பொண்ணு அவ மட்டும்தான். ஷீ இஸ் மை ட்ரீம் கேர்ள். நான் காதலிக்கிற பொண்ணு ஒரு பிரின்சஸ். அவன் ஒன்னும் வெயிட்ரஸ் கிடையாது. இவதானே உன்னோட சிண்ட்ரெல்லா? ஆக்சுவலி என்னோட லைஃப்ல இந்த மாதிரி பிளாக் சிண்ட்ரெல்லாவை நான் பார்த்ததே கிடையாது. கின்னஸ் புக்ல தான் இவ்வளவு பத்தி. என்ன பேசுற? தேவையில்லாம சத்தம் போட்டு சொல்லாத. நாம எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அவ பாப்புலர் ஆயிடுவா. அதனால கொஞ்சம் அமைதியா இரு. ஏப்ரல், ஏப்ரல், அட தூங்கிட்டியா நீ? ஏப்ரல், ப்ளீஸ் மா, என்ன தனியா கொஞ்ச நேரம் விடுங்க. அட உன் ஸ்காலர்ஷிப் லெட்டர் இங்க வந்திருக்கு, அதான் கொடுக்க வந்த. என்ன எழுதிருக்குன்னு பாரு. என்ன போட்டிருக்கு? உனக்கு கிடைச்சிருச்சா? இல்ல, எனக்கு கிடைக்கல. அட கடவுளே, இவ்ளோ கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சேம்மா. இப்படி தோத்து போயிட்டியே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, உண்மையா. பட் பி பாசிட்டிவ். உனக்கு தான் பெர்மனன்ட் ஜாப் இருக்குல்ல, அதை வச்சு சந்தோஷமா இருந்துக்க. இங்க பாரு, இனி உன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. எல்லாத்தையும் மறந்துரு, ஓகே? என்னமோ நடக்குது உலகத்துல, ஒண்ணுமே புரியல. எனக்கு மட்டும் எதுவும் நல்லதாவே நடக்க மாட்டேங்குது. ஆனா அப்பா, ஏன் தேவதைகள் எல்லாம் வெள்ளையாவே இருக்காங்க? என்ன மாதிரி ஒரு கருப்பான தேவதை இல்லையாப்பா? யாருமா சொன்னா? நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் பாரு, நீ ஒரு பெரிய தேவதையா இருக்க போற. இங்க பாரு, காலேஜுக்கு போய் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், சரியா? நீ வேலையை தவிர எல்லாத்தையுமே பாக்குறியே, வேலையை பார்க்க மாட்டேன். எப்பவுமே இந்த போட்டோவை இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா எல்லாம் நடந்துருமா? அதை வச்சுட்டு போய் உன் வேலையை பாரு.
கடுப்பேத்துக்கிட்டேன். இல்ல இல்ல நான் சொன்னதான். அம்மா ஏப்ரல் போட்டோ கீழே போட்டு உடைச்சிட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல செல்லும். அது அவளோட அப்பா போட்டோ தானே. காலேத், அந்த போட்டோவை பழையபடி ரெடி பண்ணு. அதுக்கு ஆகுற செலவை அவ சம்பளத்துல புடிங்க. ஓகே? நாங்க இன்னைக்கு கிட்டி பார்ட்டிக்கு போக போறோம். சரியா 12 மணிக்கு வந்துருவோம். அதுக்குள்ள கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்க. புரியுதா? வாங்க செல்லுங்களா. வாங்கம்மா. முடியாது. நீ என்ன சொன்ன? கேட்டதில்ல நான் என்ன சொன்னேன்னு. எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டும் வேணாம், உங்களோட பெர்மனன்ட் ஜாபும் வேண்டாம், அந்த வீடு கூட எனக்கு வேண்டாம். நான் போறேன். ஒரு நிமிஷம் சொல்றத கேட்டுட்டு போ சிண்ட்ரெல்லா. இங்க இருக்கிறதெல்லாம் இப்படியே விட்டுட்டு நீ எங்க போற? முதல்ல எங்க போய் தங்க வச்சல்லோ? எங்க கூட தங்குவா? நீ அப்படியெல்லாம் போக முடியாது. இல்லம்மா, நான் போக தான் போறேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் இன்டெலிஜென்ட் இல்ல, ஸ்மார்ட் இல்ல. இவ்வளவு நாள் உங்களை பொறுத்துக்கிட்ட பொறுமை இருக்குல்ல, அதுவே எனக்கு போதும். நான் போறேன். குட் பை. ஒரு நிமிஷம் இருமா. இன்னொரு அடி நீ எடுத்து வச்ச என்ன பண்ணுவ? வேலையை விட்டு தூக்கிடுவியா? உன் வேலையே வேணாம். நீ என்ன தூக்குறது? நானே போறேன். மனுஷியா நீ? அந்த பொண்ணு முகத்துக்காக தான் அவ்வளவு நாள் உன் டார்ச்சர் எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். பாவம் அவன். போ போ. கொஞ்சம் இருங்க, நானும் உங்க கூட வந்துடுறேன். ஏய் காலு நெல்லுங்க, நானும் வரேன். இந்தா புடிங்க. நீங்களே இத்து போன உங்க வேலையும். என்ன வேணும்னு சொல்லியா? நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை ஐயோ இல்ல. காலித், இது வரைக்கும் நான் சமைச்சது தானே நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு நீ தான் எங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். சரி சரி, சீக்கிரமா வா. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் இங்க தங்கிக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? பிரச்சனை இருக்குமா? நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுல பிரச்சனை இருக்கு. என்னம்மா நீ? இது உன்னோட வீடுமா. உங்க அப்பா இல்லாம போயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா, இப்ப கூட என்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எப்பவுமே நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது முக்கியம்தான். அது ஏன்னு இப்போ உனக்கு புரிஞ்சதில்ல? உண்மைதான். என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இதே மாதிரி சைரஸும் சந்தோஷமா இருக்கணும். எங்க பாருமா, நம்ம எல்லாருக்கும் வெளியில வேற மாதிரி தான் தெரியும். ஆனா எல்லாருக்குள்ளயும் 1000 விஷயங்கள் புதைஞ்சிருக்கும். அது நம்மள பலவீனமாக்கிறோம். அவர் சொல்றது உண்மைதாமா. நாம யாரையாவது நேசிச்சோம்னா அதை உடனே வெளிக்காட்டிடணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஏன்னா அன்பு மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு நினைச்சதை என்னால பண்ண முடியல. அட என்னம்மா, இப்பெல்லாம் பொண்ணுங்க ஆம்பளைங்களை விட எல்லா விஷயத்திலயும் முன்னாடி வந்துட்டாங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சு உன்னோட சந்தோஷத்தை இழந்துறாத. அட போமா, உன் லவ் போய் சக்சஸ் பண்ணு. கிளம்பு. உன்னோட கண்கள்ல அன்னைக்கு நான் காதலை பார்த்தேன். நீ போய் அந்த காதல் உண்மைதான்னு அவனுக்கு நிரூபிச்சா போதும். சைரஸ், இங்க பாருடா, உன்னோட பெஸ்ட் நீ கொடுக்கணும். ஐ லவ் யூ மை சன். உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப அடுத்து வரப்போற பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சைரஸ். கண்டிப்பா இந்த தடவை அவர் நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆவார்னு எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சைரஸ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்னைக்கும் உன் முன்னாடி நடிச்சது கிடையாது. ஆனா நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன்னால அது முடியல. நீ காலேஜ்ல டிஃப்ரெண்டா இருந்தாலும் என்கிட்ட நீ உண்மையா இருந்த. காலேஜ்ல எப்படி இருந்தியோ அப்படிதான் இருக்க இப்போ. நீயும் எல்லாரும் மாதிரியும் தான். எங்க பாரு சைரஸ், உனக்கு டைம் இல்லைன்னு எனக்கு புரியுது. ஆனா நியாயமா பார்த்தா உனக்கு அட்வைஸ் பண்ண வரல, உனக்கு புரிய வைக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். சில நேரத்துல நம்மளோட உண்மையான முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும். அப்போ நம்மளால நடிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். உண்மைங்கிறது வெளியே சொல்லிதானே ஆகணும். உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா சைரஸ், நான் எப்பவுமே ஒரு விஷயத்த நம்புவேன். இந்த இமெயில் சாட்ல பேசுறவங்க எல்லாம் குறிப்பிட்ட லிமிட்ஸோட இருப்பாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, உனக்காக என்னால வெயிட் பண்ண முடியாது. நிச்சயம் முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லவா?
நீ உண்மையாவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க சைரஸ். எந்த பொண்ணா இருந்தாலும் ஈஸியா விழுந்துருவா. எனக்கு மட்டும் என்ன? ஏப்ரல், அப்புறம் பெரிய விஷயம் இல்லைல்ல? குட் லக் அண்ட் குட் பை. ஏப்ரல், ஏப்ரல். ராஜ், உனக்கு ஒன்று தெரியுமா? நீ சரியான நேரத்துக்கு வந்திருக்க. காலித் அங்கிள் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரே நாள்ல 2 முக்கியமான விஷயத்த அசால்ட்டா முடிச்சிட்டா. எனக்கு தெரியல ராஜ், என்னால இப்ப எதையும் புரிஞ்சுக்க முடியல. உண்மையே சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? முதல்ல இன்னைக்கு உன்னோட பிளான் என்ன, அதை சொல்லு. இன்னைக்கு ஸ்விம்மிங்க பாக்குறது தான் என்னோட பிளான். ஆனா உனக்கு விருப்பம் இல்லைனா நான் அதை பார்க்கல. இல்ல ராஜ், நானும் உன் கூட வந்து அதை பாக்குறேன். நல்லா இருக்கும்ல? ஐம் ஓகே, டோன்ட் வரி. நிஜமா தானே? என் கூட வரல? அது இருக்கட்டும், உன்னை விட எனக்கு அந்த கேமை யார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவா? பரவாயில்ல, சரியா சொன்னப்போ. சரி, என்ன அவுட்ஃபிட் போட்டிருக்க நீ இன்னைக்கு? அட, இதுதானா உண்மையான ராஜ், உன்னோட ஃப்ரெண்ட்? பரவாயில்லையே, நல்லா இருக்கே. இதனாலதான் நீ பெஸ்ட். Thank you. சரி, ஆடிஷன் என்னாச்சு? இன்னைக்கு போட்டிக்காக எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ரெடியா இருக்காங்க. இதுதான் ஃபைனல் 150 மீட்டர்ஸ் மேட்ச். இதோடைய பரிசு தொகை 5 லட்சம் ரூபாய். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேட் லெவல்லயும் விளையாடுவாங்க. இது எல்லாருக்கும் முக்கியமான போட்டியா இருக்கும். சைரஸும் இதோ வந்துட்டாரு. ஓ மை காட், என்னாச்சு? சைரஸ் இன்னும் டைவ் பண்ணல. ஸ்விம்மிங்ல யார் இந்த மாதிரி லேட்டா டைவ் பண்றாங்களோ அவங்க வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இன்னைக்கு சைரஸ்க்கு ஸ்டார்ட் சரியில்லை, ஆனா பொறுத்து இருந்து பார்க்கலாம். சைரஸ் இன்னும் ஒரு லீப் கூட முடிக்கவே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போறாருன்னு. அவரை பார்த்தா இன்னைக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. ஏன் இவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்காரு? அவருக்கு என்னதான் பிரச்சனை? அவர் இன்னைக்கு உற்சாகமாவே இல்லை. இப்பதான் அவர் முதல் லீப்பையே முடிச்சிருக்காரு. ராஜ், சைரஸ் தோக்குறதை என்னால பார்க்க முடியாது. அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான், நீ கவலைப்படாத. இல்ல ராஜ். Faster! Faster! இல்ல ராஜ், அவன் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. Don't leave it. Forward! நான் இங்க இருந்து போறேன். ஏப்ரல், என்ன பண்ண? இல்ல ராஜ். Come on, Cyrus. Come on. சீக்கிரம் சைரஸ், உன்னால முடியும். சைரஸ், come on, விட்டுறாத. You can do it. சீக்கிரம் முடி. என்ன பண்ற சைரஸ்? டைம் ஆகுது பாரு. ப்ளீஸ் ஜெயிச்சிடுறா. ஏய், come on. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றான் அவன். எஸ், வா, உன்னால முடியும் சைரஸ். வா. ஏய், come on. வந்துட்ட. வா, சீக்கிரம். Cyrus! விட்டுறாத சைரஸ். Keep swimming. வா, சீக்கிரம். That's it! நீங்க முடிச்சிருங்க. வா, வந்துட்ட. வா. ஏய் சைரஸ், சூப்பர்ரா. முடிச்சிரு. Come on, Cyrus! முடிக்க போறோம் பாரு. Come on! ஏய் சைரஸ், நீ கிட்டத்தட்ட நெருங்கிட்ட. Hey! ஏய், ஜெயிச்சிட்ட. வாவ்! I love you, my son! I love you! Come on, Cyrus! Attack! சைரஸ், எங்கப்பா இருக்க? கலக்கிட்டடா நீ, உண்மையாவே கலக்கிட்ட. ரொம்ப சந்தோஷம்டா. அவார்டு கொடுக்க போறாங்க, சீக்கிரம் போலாம் வா. உனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா, என் சார்பா நீங்களே அதை போய் வாங்கிக்க முடியுமா? ஏண்டா?
என்னாச்சு? நீ ஜெயிச்சதுக்கான பரிசுடா அது. எனக்கு அங்க போகணும்னு தோணவே இல்லப்பா. எனக்கு புரியுதுடா, நல்லாவே புரியுது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக தான் நீ உன் கனவையெல்லாம் விட்டு இதை பண்ணியிருக்க. நான் ஒத்துக்கிறேன்டா, நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன். ஆனா இப்போ உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா நீ எங்க வேணா போலாம்டா, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ. அப்பா போப்பா போ. தேங்க்ஸ் பா. உனக்கு என்ன தோணுதோ செய். தேங்க்யூ. போப்பா போ. சைரஸ், தேங்க்யூடா. போடா. I love you, Dad. I love you too, my son. Love you. Thank you, Dad. சோனியா, எனக்கு தெரியும் சைரஸ். எல்லா பொண்ணு உன்னை பார்க்கும்போது என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. என் லைஃப்ல நான் எத்தனையோ பசங்களை பார்த்துருக்கேன். எல்லாரும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். இப்போ உன்னோட டைம். உனக்கு பிடிச்சவங்கள தேடிப்போ. சோனியா, தேங்க்யூ. தேங்க்ஸ். அப்புறம் பார்க்கலாம். ஏப்ரல், ஏப்ரல், என்னை மன்னிச்சிரு. தப்பு என்னோடதுதான். அது மட்டும் இல்ல, நான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்க கூடாது. ஏப்ரல், நீ என்னை பத்தி தான் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ யோசிக்கிறது எதுவும் உண்மை இல்லை, அது எல்லாம் பொய். ஏப்ரல், உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே காதலிச்சவன்னா. ஆனாலும் இப்போ ஒரு விஷயத்த நான் உணர்ந்துட்டேன். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். April, I don't just want you. I need you. I really need you. நீ என்னோட சென்ட்ரலாவா இருப்பியா? ஏன்? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.